வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. हरि ओम श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் செவி கொடுத்து பிரமாதமாக கேட்டு அதன் பலனாக தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டச்சத்வாரிம்ச சர்க்கமானது 48 சீதாஸ்வாசனம். அதாவது இந்த அத்தியாயம் வேத தர்ம சாஸ்திரத்தில் பெண்களுக்கு அங்கங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் அவர்கள் க்ஷேமமாக இருப்பார்கள் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை சீதா பிராட்டியார் திருஜடைக்கு, அரக்கியாகப்பட்ட திருஜடைக்கு சொல்கின்றார். இந்த அரக்கி ஆகப்பட்ட தர்மத்திலேயே இருக்கக்கூடிய இந்த திருஜடை ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு ஆறுதல் சொன்னாலாம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ராமாயண பதிவானது பெயர்விட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஹூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीताक्षरशत्रुघ्न हनुमसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं யுத்தகாண்டத்தில் 48 சர்க்கமானது 48 சீதாஸ்வாசனம். அதாவது சீதா பிராட்டியார் ரொம்பவும் மனசானது நொந்து போய் இருக்கும் அந்த சமயத்தில் அரக்க குடும்பத்திலேயே பிறந்த ஸ்திரீயானவள் தர்மத்திலேயே அறத்திலேயே என்றைக்கும் இருக்கக்கூடியவள் திரிஜடை சீதா பிராட்டியாருக்கு ஆறுதல் கூறினாலாம். இந்த அத்தியாயத்தில் பாதி ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்திரீகளாகப்பட்டவர்கள், பெண்களாக இந்த பூலோகத்தில் பிறந்த அனைவருமே அவரவர்களுடைய அங்கங்களில் என்னென்ன இருந்தால் அவரவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேத தர்ம சாஸ்திரத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளதை திரிஜடைக்கு சொன்னாலாம். அதற்கு திரிஜடை சீதா பிராட்டியாருக்கு ஆறுதல் சொல்லலாம். அதனால் இன்னைக்கு இந்த ராமாயண பிரிவினை அனைத்து ஸ்திரீகளும் தயவு செஞ்சு கேளுங்கோ. அதை தான் உங்ககிட்ட நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். பர்த்தாரம் நிகரம் திருஷ்டுவா
லக்ஷ்மணன்ச மகாபலம் விலலாபபுருஷம் சீதா கருணம் சோககர்ஷிதா. இப்போ சீதா பிராட்டியார் மகா பலசாலியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் தன்னுடைய பர்த்தாவாவுமான கணவருமான ஸ்ரீ ரமபிரான் இறந்து கிடந்ததை தன்னுடைய கண்களாலேயே பார்த்ததுமே சீதா பிராட்டியார் ரொம்பவும் சோகத்தால் பரிதவித்து மிகவும் பரிதாபமாக திருஜடியை அரக்கிக்கிட்டக புலம்பினாளாம். ஊசோ லக்ஷினோ ஏமாம் புத்ரிண்ய விதவேதிசா தே அத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ அன்ருதவாதினஹா யஜ்வனோ மகேஷம் ஏ மாமூசு பத்னீம்ச ஸ்திரிணः தே அத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ அன்ருதவாதினஹ. இப்போ சொல்கிற சீதா பிராட்டியார் இந்த பூலோகத்தில் ஒவ்வொரு ஸ்திரீகளாகவும் பெண்களாகவும் பிறந்தவர்கள் எப்படி இருந்தால் அவரவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்கிறார். அதாவது உடலங்க இலக்கணம் அறிந்தவர்கள், வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை என்னை பார்த்து என்ன பண்ண, நான் பிறந்த உடனேயே நீ ஏகப்பட்ட புதல்வர்களை பெறுபவள், நீ புத்திரபாக்கியம் உள்ளவள் அப்படி என்றும் என்றைக்கும் நீ கணவனோடே இருக்கக்கூடியவள், தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னுட்டு அவள் எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொன்னான். இப்போ ராமபிரபு என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரபு கொல்லப்பட்டதுனால அப்போ அன்றைக்கி வேத தர்ம சாஸ்திரத்தை படித்த அந்த சான்றோர்கள்லாம் சொன்னாலும் அந்த வாக்கானது இப்போ பொய்யாக போய்விட்டது. தெரிஞ்சட எந்த மகான்கள் மகா யாகங்களையும் ஏகப்பட்ட காலம் செஞ்சு மகா தபசு பண்ணி இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய மாமனாராகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்தி பலவிதமான யாகங்களையும் செஞ்சு ஸ்தலங்களையும் செய்து நீ இந்த மன்னருக்கு மாமன்னராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு தர்மபத்தினியாக விளங்கப் போகிறாய் அப்படின்னுட்டு என்னை பார்த்து முனிவர்கள், ரிஷிகள், ஜோதிட வல்லுநர்கள், வைதிக பிராமணர்கள் எல்லாரும் எனக்கு சொன்னாலே அவர்கள் எல்லாரும் சொன்னது இப்போ என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் இறந்து விட்டபடியால் அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யாக போய்விட்டதே அப்படின்னு புலம்பினாலாம் சீதா பிராட்டியார். ஊசு சர்வனே ஏ மாம் துஜா கார்த்தான் திகா சுபாம் தே அத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ அன்ருதவாதினஹ வீரவாதி வபந்த்னி த்வம் ஏ தயன்யேதி சமாம் விதுஹு தே அத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ அன்ருதவாதினஹ. இப்போ சீதா பிராட்டியார் சொல்றா, இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுமே இருக்கும் பொழுது எனக்கு என்ன சொன்னா தெரியுமா, ஜோதிட கலையிலேயே மிக வல்லுநர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள், அந்தணர்கள் என்னோட எதிரிலேயே நான் கேட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு நீ சுமங்கலியாக இருப்பாய் அப்படின்னுட்டு எனக்கு சொன்னாலே. இப்போது என்னுடைய பர்த்தா ராமன் இறந்து விட்டபடியால் அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சு இல்லையா?
என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? முனிவர்கள், ரிஷிகர்கள், பிராமணர்கள்லாம் என்ன சொன்னா தெரியுமா? நீ வீரம் மிகுந்த மன்னனுடைய மனைவியாகும் பேறு பெற்றவள், உன்னுடைய ஜாதகமானது அந்த மாதிரி இருக்கு அப்படி எனக்கு சின்ன வயசுல சொன்னாலே. அந்த மகான்கள்லாம் சொன்னாலும் இப்போ என்னுடைய பர்த்தா ராமன் கொல்லப்பட்டு விட்டபடியினால அந்த பிராமணர்கள், மகரிஷிகள்லாம் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுது இல்லையா? தெரிஞ்சடா என்னாலாம் சீதா பிராட்டியா. இமானி கலு பத்மானி பாதயோரியை கிலஸ்திரியா ஆதிரேஜ்யே அபிஷிஷ்யந்தே நரேந்திரை பதிபிஸ் சஹா. அப்போ இந்த பிராமணர்கள், மகரிஷிகள்லாம் என்ன சொன்னா தெரியுமா? வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பூலோகத்தில் எந்த பெண்களாக அவர்கள் இருந்தவர்கள் பிறந்தாலும் நல்ல குடியில எல்லா எதுவுமே குடி நல்ல குடிதான், எதுவும் கெட்ட குடி கிடையாது. நற்குடியில் பிறந்தவர்கள் எந்த பெண்ணினுடைய பாதத்தில் பத்மரேகையானது காணப்படுகின்றதோ அப்படிப்பட்ட அவள் அரசர்களுக்கெல்லாம் பேரரசானவனை மணந்து பட்டத்தரசியாக விளங்குவாள். அப்படின்னு தானே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தெரியாதா? ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தெரியுதா? என்னோட கால்களில் அடிப்பகுதியில் அத்தகைய ரேகைகள் இன்னைக்கும் காணப்படுகின்றது. கொஞ்சம் கூட தேவையில்லப்பா. ஆனால் என்னுடைய கணவரே உயிரை துறந்த பின் நான் எப்படிப்பட்ட தரசியாக முடிசூட்டுதல் எவ்வாறு நடக்க முடியும் சொல்லு அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். வைதவ்யம் ஜாந்தி எய் நார்பியோ அலக்ஷணை பாக்ய துர்லபாக நாத்மனஸ்தானி பசியந்தி ஹதலக்ஷணா. இன்னும் முனிவர்கள் எனக்கு என்ன சொல்றா தெரியுமா? தர்மசாஸ்திரத்தில் சொல்றது பெண்களை பற்றி, ஸ்திரீகளை பற்றி அமங்கலமான எந்த அறிகுறிகள் காரணமாக ஸ்திரீகளாகப்பட்டவர்கள், பெண்களாகப்பட்டவர்கள் தன்னுடைய பாக்கியத்தை இழக்கின்றார்களோ, எந்த விஷயத்தினால அவர்கள் கணவனை இழக்கின்றார்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய அறிகுறிகளானது நான் என்னுடைய உடல் முழுவதும் கவனமாக ஒன்னொன்னையும் தேடி தேடி பார்க்குறேன். ஒன்றுமே என் கண்களுக்கு ஆப்படவே இல்லையே. அதாவது என்ன அர்த்தம்னாக்க, பெண்களுக்கு கால்லையோ கையிலையோ அந்த பத்மரேகைங்கிறது ஒரு இடத்துலையாவது எங்கேயாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவளுக்கு சுமங்கலி பிராப்தம் இல்லை அப்படின்றது தான் இந்த தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி என்னிடம் காணப்படக்கூடிய நல்ல விதமான அறிகுறிகள் எல்லாமே அதுக்குரிய நல்ல பலனை எனக்கு இப்போ அளிக்காம போய்விட்டது அப்படின்னு புலம்பினாலாம் சீதா பிராட்டியார். சத்தியநாமானி பத்மானி ஸ்திரீனாம் உக்தானி லக்ஷணைகி தானியத்ய நிகதே ராமே விததானி பவந்தி மே. இவ சொல்ற சீதா பிராட்டியார் இந்த மாமுனிவர்கள்லாம் சொல்லிருக்காளோன்னா அவளுக்கு வேத தர்ம சாஸ்திரத்தை சொல்றதான் சொல்லிட்டு வரோம் ஸ்லோகம். எந்த ஸ்திரீகளினுடைய பெண்களினுடைய கைகால்களில் பத்மரேகைகளானது காணப்படுகின்றதோ அவைகள் நல்ல பலன்களை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்படி என்று அங்கலக்ஷண அதை பற்றி தெரிஞ்ச வேத தர்ம சாஸ்திரத்தில் சொன்ன அந்த பிராமணர்கள், விற்பனர்கள், அந்தணர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்போது எனக்கு என்ன ஆகியிருக்கு? என்னுடைய பர்த்தா ராமன் கொல்லப்பட்டு கிடக்கிறார்.
அவருடைய உடலில் காணப்படும் சுபலட்சணங்கள் எல்லாம் என்னுடைய விஷயத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய சுபலட்சணங்கள் அனைத்துமே இப்போ எனக்கு வீணாக போயிடுச்சு இல்லையா தெரிஞ்சடா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா. கோசா சூக்ஷ்மா சமா நீலா ப்ருவௌ சாங்கதே மமா விருத்தே சாரோ மசே ஜங்கே தந்தா சவிர லாமமா. ஒவ்வொரு பெண்களுக்கும் அதுக்கு தான் பெண்களாகப்பட்டவர்கள் கூந்தல் தலைமுடியை அப்பப்போ வெட்டக்கூடாது அப்படின்றது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த சுலகம் தான் இது, பெண்களுக்கு தலைமுடிக்கு இருக்கக்கூடிய சுலகம். என்னுடைய தலையில் உள்ள கூந்தலானது மெலியதாகவும் கருமையாகவும் சமமாகவும் மிக நீளமாகவும் பிரமாதமாக இருக்கு. என்னுடைய புருவங்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் புருவம் இருக்கும், அந்த புருவம் இணையக்கூடாது. அது இணையாமல் தனித்தனியையும் என்னுடைய முழங்கால்கள் பிரமாதமாக இருந்து ரோமங்கள்லாம் ரொம்பவும் ஜாஸ்தியாக இல்லாமல், ரோமங்கள்னாக்கா முடி இருக்கக்கூடாதான் பெண்களுக்கு காலில். எப்படி சொல்கிறாரு பாருங்க, இதான் வேத தர்ம சாஸ்திரத்தை சொல்லிருக்கு. பெண்களுக்கு இயற்கையிலேயே காலில் முடியானது இருக்கக்கூடாது. என்னுடைய பற்கள் இடைவெளி இல்லாமல் பிரமாதமாக சேர்ந்து இருக்கு பார்த்தியா, என்னுடைய லட்சணங்கள்லாம் நன்னா இருக்கே தெரிஞ்சட அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா. சங்கே நேத்ரே கரௌ பாதௌ குல்பா ஊரூச மேசிதௌ அனுவிருத்த நக ஸ்னிக்தா சமாசாங்குலயோ மமா. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா, திரிஜட தர்மசாஸ்திரத்தில் ஸ்திரீகள் எல்லாருக்குமே எப்படி நெற்றி இருக்கணும் சொல்லிருக்கு தெரியுமா? என்னுடைய நெற்றியினுடைய இரு புறங்களும் கண்களுக்கும் கைகளுக்கும் கால்களும் கணுக்கால்களும் என்னுடைய சிரசு முதல் பாதம் வரை பிரமாதமாக பெண்களுக்கு இயற்கையாகவே சடைப்பற்றோடு இருக்க வேண்டுமா. அதை தான் இங்கே சொல்கிறா. அந்த மாதிரி எனக்கு சடைப்பற்றானது இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு விரலும் பார்த்தோன்னா பளபளக்கும். பெண்களுக்கு எப்பயுமே நகங்கள் வட்டமாக இருக்கணுமா, தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. பெண்களுக்கு கை விரல் கால் விரல் இதெல்லாம் நகங்கள் வட்டமாக இருக்கணுமா, அதுவும் சரியான அளவுபடியும் அமைந்திருக்கணுமா. அந்த மாதிரி தானே எனக்கு இருக்கு தெரிஞ்சடா அப்படின்னாலாம் சீதா பிராட்டிய. ஸ்தனோ ஷாரவிலோ பீனோ மமேயமோ மக்ன சூசுகௌ மக்ன சோத்ச சங்கினி நாபி பார்சோரஸ்காஸ்ய மேசிதாக. இதில் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் சிரசு முதல் பாதம் வரை ஒரு பக்கம் என்னென்னா ஊதி இருக்கிறது, ஒரு பக்கம் உடம்பு விழுங்கி இருக்கு, மறுபடியும் ஊதி இருக்கு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிரசு முதல் பாதம் வரைக்கும் ஒரே சீராக இருக்க வேண்டுமா உடலானது. அப்படி இருக்கப்பட்ட பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு அப்படித்தான் இருக்கணுமா. அப்படி இருக்கிறவா பாக்கியசாலி. மமாவர்ணோ மணிநிபோ மிருதோங்யங்க ருஹானிசா பிரஜேஷ்டிதாம் துவாத சபீர் மாமூசு சுபலக்ஷணாம். ஒவ்வொரு பெண்களுடைய உடல் வண்ணமானது
பட்டையை தீட்டிய மாணிக்கம் போல பிரகாசமா இருக்கணுமா. அது போல தானே என்னோட உடலானதும் வண்ண தீட்டிய பட்டம் பிரமாதமா மாணிக்கம் போல இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உடல்ல உரோமங்கள்னாக்கா முடின்னு சொல்றது, அது ரொம்பவும் மெலியதா இருக்கணுமா, ரொம்பவும் கரட்ட முரட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உரோமங்களும் எங்கிட்ட மென்மையா தானே இருக்கு தெரிஞ்சடா. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் 2 காலினுடைய 10 விரல்கள், கைகளில் உள்ள 2 உள்ளங்கைகள் ஆகிய இந்த 12 பூமியில அழுத்தமா பதியணுமா காலு. எவ்வளவு பிரமாணமா சொல்றேன். ஏன்னா பூமாதேவி ஸ்திரீ தானே, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கு. நான் நல்லா பூமியில பதிக்கிறேன். கையை 2 உள்ளங்கையை வச்சு தரையில வச்சு தான் நான் எழுந்துக்கிறேன். அவ எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வீட்டில் நல்ல பிரமாதமாக தன்னுடைய பாதத்தை நல்லா அமுக்கி வச்சு சாப்பிடும் பொழுதோ மற்ற நேரத்துலையோ 2 கையையும் கீழே வச்சு உள்ளங்கையை வச்சு எப்படி அவ இருக்காளோ அந்த குடும்பமானது க்ஷேமமாக இருக்கும். அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இத்தனை பூமியில் அழுத்தமாக தானே எனக்கு பதிகிறது. இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு என்னுடைய அங்கலட்சணத்தை அறிந்த வேத விற்பனர்கள், சாஸ்திர வல்லுநர்கள், பிராமணர்கள்லாம் என்ன சொன்னா தெரியுமா? நீ ரொம்பவும் நல்ல உடல் அறிகுறிகள்லாம் அமையப்பட்டவள் அப்படின்னு எனக்கு சொன்னாலே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சமக்கிரிய சித்திரம் பாணிபாதம் ச வர்ணவத் மந்தஸ்மிதே தேவச மாம் கன்யா லக்ஷண நினோபிது ஆதிரேயே அபிஷேகோ மே பிராமணை பட்டினா சஹ கிருதாந்த குசலைருக்தம் தத்சர்வம் விததீகிருதம். அதாவது ஸ்திரீகளுக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில் அவன் எப்படி இந்த பூலோகத்தில் பிறந்தாள்னா எப்படி இருக்கணுங்கிற சொல்றதுக்கு தெரியுமா? தெரிஞ்சட உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் செவ்வொலியா வீசணுமா. அந்த மாதிரி தானே எனக்கு இருக்க தெரிஞ்சடா. இப்போ அவ என்ன சொல்றாளோ அந்த மாதிரி தான் இருக்கு. யவதானியத்தினுடைய ரேகைகளானது அவ கையில் இருக்கணுமா. யவதானியம்னாக்க அந்த குடும்பத்தை பிரமாதமாக சீர்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு ரேகைன்னு பேர். அது எல்லா பெண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் இயற்கையாகவே இருக்கும். அதுவும் என்னுடைய கையில் காணப்படுறது. ஒவ்வொரு பெண்களுக்கும் கை விரல்களை இணைத்து பார்க்கும்போது இடைவெளி இருக்கக்கூடாதாம். அதுவும் இடைவெளி இல்லாமல் எனக்கு காணப்படுறது. திருமணம் ஆவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கன்னிகைகள் அங்க இலக்கணம்லாம் பிரமாதமாக அறிந்தவர்கள். இதுவரைக்கும் வேத விற்பனர்கள் சொன்ன சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து குறிகளை பார்த்தோம். என்னை உள் மனமகிழ்ச்சியின் புறத்தோற்றமான எப்போதுமே இளைநகையுடன் விளங்கக்கூடியவள் நீ அப்படின்னுட்டா எல்லாரும் முனிவர்கள் வேத சாஸ்திர வல்லுநர்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காளே. இது அத்தனையும் உங்ககிட்ட இருக்கு. ஜோதிட வல்லுநர்களில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் நீ உன்னோட கணவரோட சேர்ந்து நீ பட்டத்தரசியாக ஆழ்வாய், முடிசூட்டுதலானது உனக்கு நடைபெறும் அப்படின்னுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாலே தெரியட. இப்போ அந்த சொற்கள்லாம் கொஞ்சம் கூட பொருளற்று போனதாக ஆயிடுத்தே அப்படின்னு புலம்பினாலாம் சீதா பிராட்டியார்.
சோதயித்வா ஜனஸ்தானம் பிரவருத்திம் உபலப்யசா தீர்த்வா சாகரம் அக்ஷோபியம் பிராதரௌ கோஷ்பதே ஹதௌ. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா, ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் சகோதரர்கள் அவர்கள் இருவரும் ஜனஸ்தானத்தை தூய்மையாக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான அரக்கர்களை எல்லாம் கொன்று போட்டு விட்டு நான் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு கலக்க முடியாத கடலில் சேதுபந்தன அணியையும் கட்டிட்டு அதையும் கடந்து கடைசியில் எனக்கு என்ன கஷ்டம் பார்த்தியா? அதாவது இது எப்படி இருக்க தெரியுமா திருச்சட? குளம்படி நீர்னாக்கா நம்ம ஜலத்தில் கொண்டே காலை வச்சோம்னாக்கா அந்த கணுக்கால் வரைக்கும் வரும் ஜலம், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதுதான் குளம்படி நீருன்றது. அந்த கால் மட்டும்தான் அங்கக்கூடிய அந்த ஜலத்தில் ஒரு மனிதனாக அதில் விழுந்து இறப்பதை போல அதில் விழுந்தால் யாரோ இறக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஆயுள் முடியுதுன்னா இறந்தான் ஆகணும். அதுபோல் ஒரு சிறிய அரக்கப்படையாக இருக்கக்கூடிய இந்த அரக்கப்படையினால் அவர்கள் கொல்லப்பட்டார்களே திருஜட அப்படின்னாலாம் சீதா பிராட்டியர். நனு வாருண மாக்னேயம் ஐந்திரம் வாயவ்யமேவசா அஸ்தம் பிரம்ம சிரசைவா ராகவோ பிரத்யபத்தியதாம். ஆனால் திருச்சட ரகுகுல திலகங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் வாருணம் ஆக்னேயம் ஐந்திரம் வாவ்யம் பிரம்மசிரஸ் அப்படின்ற இந்த அஸ்திரங்களை எல்லாம் பிரமாதமாக நன்கு கற்று அறிந்தவர்களாயிற்று. முன்னாலே இந்த 5 அஸ்திரங்களையும் அவர்கள் பல தடவைகள் செய்தது போல இந்த சமயத்தில் இப்போது ஏன் அந்த அஸ்திரங்களை உபயோகித்து தங்களை அவ காப்பாற்றிக் கொள்ளவில்லை திருஜட அப்படின்னு சீதா பிராட்டியார் கேட்டாலாம், புலம்பினாலாம். அதிருஷ்யமானேன ரணே மாயையா வாசவோபமௌ மம நாகாவனாதாய நிகதௌ ராமலக்ஷ்மணௌ. அதாவது தெரிஞ்சத வேறு இடத்துல புகழமில்லாத என்னை இந்திரனுக்கு நிகரான பேராற்றல் படைத்த ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்கள் அவர்கள் இருவரையும் என்னை பாதுகாத்து வந்தார்கள். ஆனால் மாய வித்தையை மேற்கொண்டு போர்க்களத்தில் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்த மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித், அவனால் இவா 2 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்களே அப்படின்னு புலம்பினாலாம் சீதா பிராட்டியார். நகி திருஷ்டிபதம் பிராப்பிய ராகவஸ்ய ரணேரிபுகு ஜீவன் பிரதி நிவர்த்தேதா யத்யபி ஸ்யான் மனோஜவஹ. ஆனால் ஒன்று தெரிஞ்சதா, போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரானுடைய பார்வையில் பட்டுவிட்டு எதிரியானவன் அவனுடைய மனோவேகன் போல ஓடக்கூடிய வல்லவனாக இருந்தாலும் கூட அவன் உயிரோட கண்டிப்பாக திரும்பவே போக மாட்டான். ராமபிரான் அவன் கொண்டுடுவார் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். நான் காலஸ்யாதி பாரோஸ்தி கிருதாந்தஸ்ய சுதுர்ஜயः யத்ர ராம சகப்ராத்ரா சேதே யுதி நிபாதிதः. இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறா ஸ்ரீஜய்கிட்ட, ஈடில்லாத பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய தம்பியுடன் கூட
போரில் வீழ்த்தப்பட்டு தரையில் வந்து கிடைக்கிறார் அப்படின்னா விதியானது காலத்திற்கு எதுவுமே கஷ்டமான காரியமே கிடையாது அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அது உண்மைதான். அப்படின்றது சத்தியம் இல்லையா? யமனும் கூட யாராலையுமே வெல்ல முடியாதவன் அப்படின்றது தானே சாஸ்திரத்திலையும் சரி அனைத்து விஷயங்கள்லேயும் யதார்த்தமான நிதர்சனமான உண்மையாக இருக்கு இல்லையா? இதானே உண்மை. நாசோசாமி ததா ராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம் நாத்மானம் ஜன்னிம் வாபி யதா சஸ்ரூம் தபஸ்வினீம். இப்போ திருஜடை கிட்ட சொல்கிறா சீதா பிராட்டியார், நான் வந்து என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ராவணை பற்றியோ பலசாலியான லக்ஷ்மணனை பற்றியோ என்னை பற்றியோ என்னுடைய தாயாரை பற்றியோ நான் கொஞ்சம் கூட கவலையே படலை திருஜடை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய மாமியாராகப்பட்ட கௌசலா தேவியை பற்றித்தான் நான் இப்போது ரொம்பவும் கவலைப்படுறேன் திருஜடை அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சாணோ சிந்தையதே நித்யம் சமா பதௌ விரதமாகதம் கதா திரக்ஷ்யாமி சீதாம் ச லக்ஷ்மணம் ச சராகமம். திருஜட வனவாசத்திற்காக விதிக்கப்பட்ட காலக்கெடுவானது முடிந்து ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் சீதை இவா 3 பேரும் ஆகியார் திரும்பி வருவதை வந்து நான் எப்போது காண்பேன் அப்படி என்று நாள்தோறும் கௌசலா தேவியானவள் சிந்தையில் இருக்காரே அப்படின்னு புலம்பினாலாம். பரிதே வயமானாம் தான் ஒரு ராட்சசி திஜடாபிரவீத்து மா விஷாதம் கிருத்தா தேவி வர்தாயம் தவ ஜீவதி. இந்த மாதிரி புலமை கொண்டிருந்த சீதா பிராட்டியார்கிட்ட தர்மத்திலேயே தர்ம சிந்தனையிலேயே என்றைக்கும் இருக்கக்கூடிய அரக்கியாகப்பட்ட திருஜடை, அம்மணி நீங்கள் துயரப்பட வேண்டாம், உங்களுடைய கணவர் உயிருடன் தான் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார்கிட்ட திருஜடை. காரணானி ச வக்ஷ்யாமி மகாந்தி சத்ருசானி சா யதேமௌ ஜீவதோ தேவி பிராத்தரௌ ராமலக்ஷ்மணௌ. இப்போ திருஜடை சொல்கிறா சீதா பிராட்டியார்ட்ட, தேவி சகோதரர்களாக இருக்கக்கூடிய ராமபிரான் லக்ஷ்மணர்கள் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கா. அப்படிங்கிறதுக்கு அசைக்க முடியாத பொருத்தமான காரணங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை வந்து கேளுங்க அப்படின்னாலாம். நகி கோப பரீதானி அஸ்வபரியோ சுகானி சா பவந்தி விதி யோதானாம் முகானி நிகதே பதௌ இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதः திவ்யம் த்வாம் தாரயேன் நைவம் யத்யேதௌ கதஜீவிதௌ. அதாவது இந்த சுலகம் ரொம்பவும் முக்கியம், நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்துட்டா அவளுக்கு வந்து அந்த இப்போ இருக்கிற ஒரு தெய்வீக கலையானது அந்த கலையானது மாறிடும். அது வந்து சாவுக்கலை புனக்கலைங்கிறது வந்துடுத்து பிரேத கலை அப்படின்வா. ஏன் இந்த மாதிரி நெத்தியில் எதுவும் இல்லாமல் பிரேத்த மாதிரி இருக்க அப்படின்னு நம்மளே திட்டுவா. எங்கள் தாத்தாலாம் திட்டிருக்கா நெத்தியில் எதனா இட்டுக்கலன்னா. இந்த சுலோகத்தில் சொல்கிறா அவள் அரைக்கிதான் எல்லாத்தையும் சகலத்தையும் கட்டுறவும் திருச்சடை. போரில் வந்து படைத்தலைவன் கொல்லப்பட்டிருந்தால் மற்ற போர் வீரர்களுடைய முகங்களிலேயும் எதிரியிடையும் கோபமானது இருக்கும். நம்முடைய தலைவரானவர் எழுந்து வருவார் அப்படின்ற மலர்ச்சியானது கண்டிப்பாக இருக்காது யாருக்கும். வைதேகியே இன்னொன்று சொல்கிறேன், என்ன கேட்டுக்கோ. இந்த புஷ்பக விமானம் இருக்கு இல்லையா, இந்த விமானங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது.
இந்திரங்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் குபேரன் வந்து அதை வச்சிருந்தான். இவர்கள் வந்து இவா 2 பேருடைய உயிரும் போயிருந்தால் கணவனை இழந்த உன்னை வந்து இந்த விமானம் வந்து கண்டிப்பா சுமக்காது வைதேகி அப்படின்னாலாம் திரியடை. அகவி பிரதானாகி ஹதோத்சாக நிருத்யமா சேனாபரமதி சங்கேஷு ஹதகர்ணேவ நௌஜலே. அதாவது சீதை படைத்தலைவரிடம் வந்து பறிகொடுத்த ஒரு சேனை எப்படி இருக்கும் தெரியுமா? உற்சாகம் இழந்து போயிடும். தன்னுடைய முயற்சியை வந்து கைவிட்டு, அதாவது இது எப்படி தருமா, ஒரு படகானது இருக்கு, அந்த படகு ஓட்டி செல்றதுக்கு படகு ஓட்டி வேணும், மாலுமி வேணும். அந்த மாலுமியே இல்லாம ஓடக்கூடிய படகானது தண்ணீரில் வந்து தத்தளிக்கும். அதுபோல போர்க்களத்தில் வந்து தலைவனே மாண்டு விட்டால் அனைத்து வீரர்களும் சிதறி ஓடுவான். இதுதானே சாஸ்திரம் அப்படின்றாலாம். எப்படி சாஸ்திரங்களாக படிச்சுட்டா பாருங்க. அரக்கியாகப்பட்ட திரியடை. சாத்வம்பவ சுவிஸ்ரப்தா ஹனுமானை சுகோதயை அகதௌயச காகுஸ்தௌ ஸ்னேகா தேதப்ரம் வீமிதே. அதனால இந்த வானரப்படை வந்து கொஞ்சம் கூட மனக்கலக்கமும் அச்சமும் இல்லாம காகுத்தர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணியும் இருவரையும் தைரியமாக பாதுகாத்து வந்துருக்கா. பாத்தியா சீதையே, இந்த வானரங்களுக்கு உங்களிடம் உள்ள அன்பினால் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட மிகவும் முக்கியம், உங்களிடம் மீது நான் மிகவும் அன்பு கொண்டு இருப்பதினால் இந்த விஷயங்களையும் உங்ககிட்ட நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னாலாம் திரியடை. சாத்வம்பவ சுவீஸ் ரப்தா அனுமானை சுகோதயை அகதோபஸ்ய காகுஸ்தௌ ஸ்னேகா வீமிதே. எதிர்காலத்தில் வரவிருக்கக்கூடிய நன்மைகளை வந்து சூசி வைக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அனுமானங்களை எல்லாம் எண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மனசில் இப்போ ஏற்பட்டுக்கூடிய துயரத்தை வந்து கைவிட்டு விடுங்க. காகுத்துரலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இருவரும் நிஜமாக கொல்லப்படவில்லை. அப்படி அவ கொல்லப்பட்டிருந்தால் முகத்தில் வாட்டமானது ஏற்பட்டிருக்கும். அந்த முகத்தில் வாட்டமே இல்லை. அதனால் அவர்கள் வந்து மரணமடையவில்லை அப்படின்றத நீங்கள் வந்து கண்ணால் நல்லா பாருங்கோவா 2 பேரையும். ஏன் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் உங்கள் கிட்டக்க ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாலாம் திரிஜடை. அன்றுத்தம் நோக்த பூர்வம் மே நசவக்ஷே கதாசனா சாரித்திர சுக சீலத்வாத் பிரவிஷ்டாசி மனோமமா நோமோ சக்கியோ ரணே ஜேதும் சேந்திரைரவி சுராசுரைஹி தாத்ருசம் தர்சனம் திருஷ்ட்வா மயா சாவேதிதம் தவா. இப்போ சொல்கிறா திரிஜட, அம்மா சீதை, நான் இது வரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது. இனி ஒருபோதும் நான் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுடைய பதிவிரதா தர்மம் இனிய குணங்களால் நீங்கள் வந்து என்னோட மனசுல வந்து குடிக்கொண்டு விட்டீர்கள். போர் முனையில இந்திரன் உள்ளிட்ட தேவ அசுரர்களாலும்
ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் கண்டிப்பாக வெல்லவே முடியாது. அப்படிப்பட்ட லட்சணங்கள் இவர்கள்ட்ட காணப்படுவதனால நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னாலாம் திரிஜடை கீதா பிராட்டியார்கிட்ட. இதம் ச சுமஹஸ்திக்னம் சனை பசியஸ்வ மைதிலி நிசத்யா வப்யுபாவேதௌ நைவ லக்ஷ்மி விமுன்சதி. மைதிலி, இந்த மாதிரி முக்கியமான ஒரு அடையாளத்தையும் இப்போது வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய அடையாளத்தை அவர்கள் உணர்வை இழந்தவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் இருவருடைய முகமும் கொஞ்சம் கூட கலையே இழக்கவில்லை. பாத்தியா, நல்லா உத்து பாருங்க அப்படின்னாலாம் திரியடை. பிராயண கத சத்வானாம் புருஷாணாம் கதாயுஷாம் துர்ஷ்யமானேஷு வக்திரேஷு பரம்பவதி வைக்கிருத்தம். இப்போ திரியடை சொல்கிற, ஒரு மனிதனாகப்பட்ட இந்த பூலோகத்தில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் சரி, அது ஆணோ பெண்ணோ, ஆயுள் முடிந்த உடனேயே உயிரிழந்த மனிதர்களுடைய முகத்தை வந்து பார்த்தோம்னா 199 பேர் எப்படி இருப்பா தெரியுமா? மிகவும் அச்சத்தொரு மாற்றத்தோடு தான் இருப்பா. இதை தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது சீதா அப்படின்னு நான் தெரியலை. தஜாசோகம்ச மோகம்ச துக்கம்ச ஜனகாத்மஜே ராமலக்ஷ்மண யோரர்த்தே நாத்திய சக்கியம் ஜீவிதம். ஜானகி, இப்போ ராமபிரான் லக்ஷ்மணர்களை வந்து பற்றிய துயரம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த மன மயக்கத்தையும் கவலையையும் விட்டு விடுங்க. நாம் இப்போ பார்க்கக்கூடிய காணக்கூடிய நல்ல அறிகுறிகள்லாம் இருக்கக்கூடிய அதனுடைய ஆதாரத்தில் நான் சொல்கிறேன். இந்த சமயத்தில் இவர்கள் இருவரும் உயிரற்றவளாக நிச்சயமாக இருக்க முடியாது, மாண்டிருக்க மாட்டார்கள். அது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னாலாம். ஸ்ருத்வாது வச்சனம் தஸ்யா சீதா சுதசுதோபமா கிருதாஞ்சலி உருவா சேதம் ஏவமஸ்துவிதி மைதிலி. அதாவது திரிஜடையினுடைய தைரியமூட்டக்கூடிய சொற்களை கேட்ட தேவதை போல, தேவ பெண்ணை போல இருக்கக்கூடிய மைதிலி ஆறுதல் கூறிய திருஜடைக்கு நன்றி தெரிவிப்பது போல தன்னுடைய இரு கைகளையும் பிரமாதமாக கூப்பிக்கொண்டு, நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும் திரிஜட அப்படின்னு பதில் சொன்னாலாம் சீதா பிராட்டியார். விமானம் புஷ்பகம் தத்து சன்னிவர்த்திய மனோஜவம் தீனா திரிஜடையா சீதா லங்காமேவ பிரவேசிதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் திரிஜட மனோவேகம் கொண்ட அந்த புஷ்ப விமானத்தை திருப்பி துயரத்தில் ஆழ்ந்திருந்த சீத்தை வந்து மறுபடியும் இலங்கைக்கே கொண்டு போய் சேர்த்தாலாம். ததஸ் திரிஜடையா சார்த்தம் புஷ்பகாத வருக்யசா அசோகமணிகாமேவா ராட்சசீபி பிரவேசிதா. இலங்கை அடைஞ்ச உடனேயே இந்த திருச்சடி அரக்கியோட கூட புஷ்ப விமானத்திலிருந்து இறங்கிய சீதா பிராட்டியாரை மற்ற அரங்கிகள் என்ன பண்ணாலாம், மீண்டும் அசோகவனத்திற்கே கொண்டு போய் சேர்த்தாலாம். பிரவேசிய சீதா பகு விருக்ஷண்டாம் தாம் ராட்சசேந்திரஸ்ய விகாரபூமி சம்பிரேக்ஷ சஞ்சின்யச ராஜபுத்ரோ பரம் விஷாதம் சமுபாஜகாமா. பலவிதமான மரங்கள் அடைந்ததும் இந்த அரக்கமன்னனாகப்பட்ட மகாபாவியான ராவனுடைய அவன் வந்து உல்லாசமாக திரிவதுமான அந்த இடத்தை அடைஞ்சதும் மறுபடியும் என்னை கொண்டு வந்து இங்கே தான் சேர்ப்பேளா
அப்படின்றது போல ரொம்பவும் ஆவேசத்தோட மனக்கவலையோடையும் பார்த்துட்டு சீதா பிராட்டியார் அரசகுமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் நினைத்து பார்த்து சீதையானால் மீண்டும் துயரத்தை அடைந்தாளாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தாண்டே அஷ்டசத்வாரிம்ச சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்த காண்டத்தில் 48வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.